ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா நிறைய திங்ஸ் கையில் வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? மீஷோல இருந்து வாங்கின ஒரு சில ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து நான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா ஒரு பொருள் ஒரு நாள் வந்தது. சப்போஸ் ஏதாவது டேமேஜா இருந்துச்சு அப்படின்னா உடனே ரிட்டர்ன் பண்ணணும்ல. ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் கவர்ல வச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி அதோட குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ ஷேர் பண்றேன். எல்லாமே வந்துட்டு 150 தான், மேக்ஸிமம் 100 தான் இருக்கு. ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் கொஞ்சம் காஸ்ட்லி. அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்மளோட இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களால பார்க்க முடியும். அப்படியே லைக்கும் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதோட லிங்க் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட். இப்போ ரீசெண்டாக வந்து பாண்டி போயிருந்தோம்ல, இப்போ ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடி. அப்போதான் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டே வாங்கினேன். ஐ லவ் பாண்டி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து எனக்கு வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா, ஸோ இது வாங்கினேன். இது செட் ஆஃப் 3 வந்து எவ்வளோனா 81. ஸோ 81 பரவாயில்ல. அந்த ஒரு மேக்னெட்டே வந்து 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இதில் செட் ஆஃப் 3 இருக்கும். அது எப்படி அப்படின்னா, இப்படி யூ மீ இது இன்கிரீடியன்ஸ் இஸ் ஆல்வேஸ் லவ். ரொம்ப கியூட்டா இருந்ததா, ஸோ அதனால வாங்கிட்டேன். இது வந்து ஹஸ்பண்ட்ஸ்லாம் உங்க ஒய்ஃபுக்கு கூட கிஃப்ட் பண்ணலாம். அவங்க கிச்சன்ல இதை வச்சு பார்த்துக்குருவாங்க. ஸோ கியூட்டா இருக்குல்ல. மேக்னெட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஒட்டினா. அழகா கியூட்டா இருக்குல்ல. அந்த பூனைக்குட்டியும் அதில் இருக்க வேர்டிங்ஸ் எல்லாமே ஒரு லவ்வபுளாக இருக்கு. ஒரு கிஃப்டாவே கொடுக்கலாம். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மறக்காம இந்த ப்ராடக்ட் நீங்க ட்ரை பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாமா? கிச்சனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். நைஃப் வந்து நம்ம அடிக்கடி வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஷார்ப்னஸ் வேணும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு போய் வேற நைஃப் தான் வாங்குவோம். இந்த நைஃப் கட் பண்ணவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரே நைஃபே நம்ம ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இருக்குல்ல நைஃப் ஷார்ப்னர். இதுல 3 ஸ்டேஜ் இருக்கு ஷார்ப் பண்றதுக்கு. ஸோ இதை வந்து கவுண்டர் டாப் மேலே போய் பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணி இந்த இந்த இடத்த வந்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு கீழே பிளேஸ் பண்ணிட்டு நைஃபை வந்து இப்படி இழுக்கணும். முன்னாடி போய் பின்னாடி போய் அப்படி வரக்கூடாது. பின்னாடி மட்டும் இப்படி இழுக்கணும். இழுத்தா நல்லாவே ஷார்ப் ஆகுது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அந்த அன்னைக்கு யூஸ் பண்ணி பார்த்தேன். என்னோட ஒரு முக்க நைஃப் வந்து நல்லாவே ஷார்ப் ஆச்சு. ஸோ கண்டிப்பா வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லான பொருள் தான். இதோட ரேட் வந்து நான் எவ்வளவுக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னா 98. 100 கூட இல்லை, வெறும் 98 தான். சூப்பரான பொருள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கிளீனிங் ப்ராடக்ட் தான். சிலிக்கான் பிரஷ் செட் ஆஃப் 2 வந்து 77 தான். 77 தான் பரவாயில்ல. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. குவாலிட்டி சூப்பரா இருக்கு. நம்ம பிளாஸ்டிக் வந்து பிரஷ் யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம். நம்ம எல்லாருமே அதான் வச்சிருப்போம். அதுல ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் எல்லாமே வந்து உதிர்ந்து வந்துடும். அதை நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. ஸோ மறுபடியும் வந்து அதை சேஞ்ச் பண்ணணும். பட் இது அப்படி கிடையவே கிடையாது. இந்த இதெல்லாம் வந்து நல்லா சிலிக்கான், நல்லா தேய்ச்சி நல்லா இருக்கும். அழுக்கெல்லாம் போகும். அண்ட் இது வந்து நம்ம கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த உதிர்ந்து போற ப்ராப்ளம்லாம் இருக்காது. செட் ஆஃப் 2 வந்து 77 கிட்டத்தட்ட ஒரு பிரஷ் வந்து 30, 40 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வருது. 35 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாமே. 35 ரூபாய்க்கு வந்து இது சூப்பரான ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட் வந்து டோர் மேட். இதை நான் இன்னும் பிரிச்சு மட்டும் தான் பார்த்துட்டேன். உள்ள இருந்து வெளியே எடுக்கல. வெளியே எடுத்தா உள்ள எப்படிதான் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதை எடுக்கவே. எடுத்துடலாமா? மீஷோல வந்து நம்ம எடுத்த உடனே வாங்கிடக்கூடாது எப்பயுமே. ஆன்லைன் ப்ராடக்ட் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, விஷ்லிஸ்ட்ல ரொம்ப நாள் போட்டு வச்சுட்டே இருப்பேன். அந்த ஒரு நாள் வந்துட்டு டக்குன்னு வந்து ரேட்டு குறையும்ல, அப்போ வந்து டக்குன்னு அதை வந்து பை பண்ணி விட்டுருவேன். ஸோ எடுத்த உடனே ஒரு ப்ராடக்ட் பார்த்தோமா, இப்போ கண்டிப்பா அந்த பொருள் அப்பவே வேணும் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி பண்ணலாம். உடனே ஆர்டர் போடலாம். அதுக்கு வேற வழியெல்லாம் கிடையாது. பட் இந்த மாதிரி ரொம்ப ஆசைப்படுவோம்ல, இந்த பொருள் நமக்கு வாங்கணும்னு ஆசையா இருக்கும். ஆனா உடனே அதுக்கு தேவை இருக்காது. அந்த மாதிரி பொருளெல்லாம் நீங்க விஷ்லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடிக்கடி வந்து மீஷோல ப்ராடக்ட் ப்ரைஸ்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரே ப்ரைஸ்லாம் இருக்காது. சில டைம் டக்குன்னு கூடும், சில டைம் குறையும். ஸோ நீங்க அந்த மாதிரி அடிக்கடி செக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். வர மாட்டேங்குது. உங்களுக்கே அந்த டிஃப்ரெண்ட் தெரியும்ல, அதை வந்து நீங்க கண்டிப்பா வாங்கிக்கலாம். மீஷோலன்னு இல்லை, எல்லா ஆப்லயுமே அப்படிதான் பண்ணுவேன்.
எடுத்த உடனே போய் ஒரு ப்ராடக்ட் வாங்க மாட்டேன். அது மாதிரி மீஷோவில் ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு சில டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வரும். பட் எல்லாமே ஆன்லைனில் பே பண்ணி வாங்க முடியாது. இது மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் ஓகே தான், ஆன்லைனில் பே பண்ணி வாங்கிடலாம். மிச்ச ஐட்டத்துக்கு நான் கண்டிப்பாக மீஷோவை நம்பவே மாட்டேன். ஏன்னா கஸ்டமர் சர்வீஸ் எனக்கு அந்த அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனாலாம் இருந்தது இல்லை இப்போ வரைக்கும். மிச்ச ஆப்பை கம்பேர் பண்ணுறப்ப ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப வர மாட்டேங்குதுங்க. இந்த ஆர்டர் பண்ணி வர்ற வரைக்கும் எனக்கு பொறுமை, இந்த பிக்கிறதுக்கு இருக்கவே இருக்காது. உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பொறுமை அப்பன்னு பார்த்து எங்கதான் போகணும்னே தெரியாது. இதெல்லாம் எடிட் பண்ணிடுவேன், இதனால சொல்றேன். டோர் மேட்டு நான் நினைச்சதை விட நல்ல பெரிய சைஸாக தான் இருக்கு. இதோட ரேட் என்னன்னு தெரியுமா? 114 114க்கு தான் வாங்கினேன். கடையில கண்டிப்பா இது வந்து 150யாவது கண்டிப்பா சொல்லுவாங்க. கொஞ்சம் சின்ன சைஸா இருக்குன்னு தான் நினைச்சேன். ஏன்னா ரிவ்யூல இமேஜ் இருக்குல்ல, அதெல்லாம் நான் பார்த்தேன். பட் ஓகே, கரெக்டான சைஸ்ல இருக்கு. கடையில எல்லாம் வாங்கினா என்ன சைஸ்ல இருக்குமோ அதே சைஸ்ல தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. ஸ்லிப் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். எஸ், ஸ்லிப் ஆகல, ஆன்டி ஸ்லிப் தான். சூப்பரா இருக்கு. இது ரொம்ப 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 பிடிச்ச ப்ராடக்ட். இந்த பிளவுஸ்னா இது பாருங்களேன், இந்த இடத்துல வந்து பஃப் வரும். அதோட இமேஜ் வந்து இங்க சைட்ல அட்டாச் பண்றேன் பாருங்க. எவ்வளவு அழகா இருக்குல்ல அந்த ஜம்கி ஒர்க்கு. ஸோ 400 தான். எங்க வீட்டுக்கிட்டலாம் வந்து ஒரு பிளவுஸ் நார்மலா ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கே வந்து 400 வாங்குனாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கழுத்துல எல்லாம் சூப்பர். முன்னாடியே பாருங்க, முன்னாடியும் ஃபுல்லுமே வந்து கவர் ஆகிற மாதிரியே அந்த ஜிம்கி ஒர்க்கு. நம்ம ரைட் சைடு மட்டும் தானே கொடுப்போம், ஆனா இங்க லெஃப்ட்லயுமே ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு முன்னாடி இங்க வந்து கப்பு இருக்கு, உங்களுக்கு வேணாம்னா நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நான் மீஷோல வாங்கின ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மறக்காம யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டே இருங்க. நாளைக்கு பார்க்கலாம். பை பை, டேக் கேர், லவ் யூ.